வெல்கம் டு எங்கள் வீட்டு கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல பஞ்சு பஞ்சாக இட்லியும் நல்ல மொறு மொறுன்னு தோசை சுட போகிறோம். ரேஷன் கடை அரிசியை வச்சு நம்ம வந்து வீட்டிலே அதுவும் மிக்சியிலே வந்து நம்ம இதே மாதிரி நல்ல பஞ்சு பஞ்சாக இட்லி சுட போகிறோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மிக்சியில் எப்படி மாவு அரைச்சி நம்ம வந்து இட்லி சாஃப்டாகவும் தோசை வந்து நல்ல மொறு மொறுனும் எப்படி சுடுறது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோ மூலியமாக வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். எந்த அளவுக்கு வந்து இட்லி வந்து எப்படி பஞ்சு பஞ்சாக இருக்குது. தோசை பார்க்கையிலே உங்களுக்கு தெரியும் இதோடைய டெக்ஸ்சர் எப்படி தெரியுது பாருங்கள். நல்ல மொறு மொறுன்னு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குங்க தோசை. இப்போது இதை வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் அதுக்கு எடுத்துருக்கிற அளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த டம்ளரில் தான், நம்ம எந்த டம்ளரை எடுக்கிறோமோ அதில் தான் எல்லாத்தையுமே நம்ம வந்து அளக்கணும். இப்போது நம்ம வந்து ரேஷன் கடை அரிசி காட்டுறேன் பாருங்கள். இந்த அரிசி இதுக்கு பேர் வந்து சிஆர்னு சொல்லுவாங்க, இது குண்டு அரிசின்னு சொல்லுவாங்க. இது வந்து இட்லிக்கு வந்து நல்ல சூப்பராக பஞ்சு பஞ்சாக வரும். இந்த டம்ளரில் 4 டம்ளர் அளவுக்கு தான் இட்லி அரிசி எடுத்துருக்கேங்க. பாருங்கள், ரேஷன் கடை அரிசி தாங்க. ரேஷன் கடையில் குண்டு அரிசி போடணும்னு சொல்லுவாங்க, இட்லி அரிசி. அந்த அரிசி தான் நம்ம வந்து இட்லிக்கு வந்து செலக்ட் பண்ணணும். அப்போ தான் இட்லி வந்து நல்லா பஞ்சு பஞ்சாக நல்லா குஸ்பு இட்லி மாதிரி இருக்கும். இப்போது நம்ம வந்து 4 டம்ளர் அளவுக்கு வந்து அளந்து எடுத்துட்டோம். இதே டம்ளரில் கரெக்டாக 1.25 டம்ளர் அளவுக்கு வந்து உளுந்தம்பருப்பு எடுக்கணும். உளுந்தம்பருப்பை வந்து நான் ஃபஸ்ட்டு 1 டம்ளர் அளவுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு 1/4 டம்ளர் அளவுக்கு வந்து நம்ம வந்து சேர்க்கணும். இது 1/4 டம்ளர் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னு சொன்னாக்க, ரேஷன் கடை அரிசிங்கிறதுனால 1/4 டம்ளர் அளவுக்கு வந்து சேர்க்கணுங்க எக்ஸ்ட்ரா. இப்போது நம்ம வந்து எடுத்து வச்சுருந்தா உளுந்தம்பருப்பை நல்லா கழுவணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பளிங்கி மாதிரி கழுவி எடுக்கணும். ஃபஸ்ட்டே கழுவிடுங்க. அதுக்கப்புறம் ரேஷன் கடை அரிசியை வந்து நல்லா கழுவணுங்க. இப்படி கை வச்சு பார்க்கையில் நம்ம வந்து கை வந்து நல்லா பளிங்கி மாதிரி தெரியணும். அந்த ரேஷன் கடை அரிசியை பொறுத்தளவு நல்லா கழுவுறது தாங்க இட்லி வந்து நல்லா தும்பப்பூ ஆட்ட கலர் வரும் நமக்கு. இப்போது நம்ம வந்து அரிசி எல்லாமே நமக்கு வந்து கழுவிட்டோம். உளுந்தம்பருப்பு கழுவிட்டு கரெக்டாக அரிசி வந்து 5 மணி நேரம் ஊற வைக்கணும். 5 மணி நேரம் அரிசி ஊறிச்சுன்னா ஒரு 3 மணி நேரத்துக்காவது உளுந்தம்பருப்பு ஊறணும். பாருங்கள், நம்மளுடைய உளுந்தம்பருப்பு 3 மணி நேரம் நல்லா ஊறி நல்லா புசு புசுன்னு இருக்குது. இதை வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம உளுந்தம்பருப்பு நார்மலாக நம்ம எப்படி அரைப்போம் நல்லா திக்காக, தண்ணி வந்து கூட போயிடாமல் நல்லா திக்காக அரைக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா இப்படி கை வச்சு இப்படி கரண்டி வச்சு இப்படி அமுக்கையிலே பாருங்களேன் நல்லா புசு புசுன்னு இருக்குன்னு. இதில் இருந்து நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்து வச்சு அதில் இப்படி கொஞ்சமாக விட்டு பாருங்கள். உளுந்தம்பருப்பு வந்து அப்படி கரைஞ்சி போகாமல் இருக்கணும். பாருங்கள், அப்படியே நிற்கிது, திக்காக நிற்கிது பாருங்கள். இது தாங்க உளுந்தம்பருப்போடைய பக்குவம். உளுந்தம்பருப்பு ஆட்டி இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டோம். பாருங்கள், போடையிலே உங்களுக்கு தெரியும் நல்ல புசு புசுன்னு இருக்குது உளுந்தம்பருப்பு. இப்போது நம்ம வந்து அரிசியை வந்து அரைக்க போகிறோம் மிக்ஸி ஜாரில். மிக்ஸி ஜார் வந்து சூடாகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தாங்க நம்ம வந்து அரைக்கணும். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு வந்து தண்ணி சேர்க்கணும். தண்ணி ரொம்ப கூட போயிடக்கூடாதுங்க, கரெக்டாக நம்ம வந்து தண்ணி சேர்க்கணும். பாருங்கள், நம்ம வந்து அரைச்சி எடுத்துட்டோம். இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இட்லிக்கு நம்ம வந்து அரைக்கிறதுனால இப்படி கொஞ்சமாக அப்படி லைட்டாக வந்து குறப்பாக இருக்கணும். இந்த பக்குவத்துக்கு இருக்கணுங்க மாவு. மறுபடியும் சொல்கிறேங்க, மிக்ஸி ஜார் வந்து சூடாகக்கூடாதுங்க. சூடாச்சுன்னா இட்லி வந்து அமுங்கி போயிடும்னு சொல்லுவாங்க. சூடாகாமல் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி நீங்கள் அரைச்சிங்கன்னா நமக்கு வந்து நல்ல மாவு வந்து நல்லா பொங்கி மேலே எழும்பி வரும். அதுக்காக தான் வந்து மிக்ஸி ஜாரில் போடுறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டிப்ஸுங்க, எனக்கு தெரிஞ்ச டிப்ஸுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம வந்து அரைக்கணும். இன்னுமே வந்து சில் தண்ணி இருந்து நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் ஊற்றி அரைச்சாலும் வந்து அது நல்லா கூலாக இருக்கும். இப்போது நம்ம வந்து மாவு எல்லாத்தையுமே அரைச்சிட்டு இப்படி கரண்டி வச்சு இப்படி லைட்டாக உள்ள அடியில் தங்கியிருக்கிற மாவு எல்லாத்தையுமே நல்லா உளுந்தும் அரிசியும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகணுங்க. இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இந்த டைம்லேயே நம்ம வந்து உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து கரண்டியை எடுத்துட்டு நல்லா கையில் வச்சு நல்லா அடித்து பிசையணும்னு சொல்லுவாங்க. இப்படி இந்த அளவுக்கு நல்லா வந்து அடித்து நல்லா ஸ்பீடாக மாவு வந்து நல்லா பொங்க அப்படி ஸ்பீடாக வந்து கையில் வந்து இப்படி அடிச்சிங்கன்னா மாவு நல்லா எழும்பி மேலே வரும். நல்லா பொங்க இருக்கும். இட்லி வந்து நல்லா புசு புசுன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கை வச்சு நல்லா இதே மாதிரி நல்லா இப்படி ஸ்பீடாக இப்படி அடித்து பிசைஞ்சு நம்ம வந்து மூடி வச்சிடணும். கரெக்டாக 8 மணி நேரத்துக்கு பிறகு நம்ம வந்து எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். பாருங்கள், வாவ், சூப்பராக இருக்குங்க. மாவு எந்த அளவுக்கு நல்லா மேலே எழும்பி வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா பொங்க இருக்குதுங்க மாவு. நம்ம அந்த அளவுக்கு நம்ம வந்து கை வச்சு நல்லா பிசைஞ்சதுனால நமக்கு வந்து மாவு, அதுவும் மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி பொங்க வருதுன்னா சாத்தியமே இல்லைங்க.
அந்த அளவுக்கு நம்ம போட்டிருக்க அளவு கரெக்டாக இருக்குது. ஃபஸ்ட்டே நம்ம வந்து கை வச்சு நல்லா பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டோங்க. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டே நம்ம வந்து உப்பு போட்டு தான் பிசைஞ்சு வச்சுருக்கோம். இதுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ஆப்ப சோடாவெல்லாம் நீங்கள் வந்து சேர்த்துறாதீங்க. அப்புறம் இந்த அளவு போட்டிருக்கிறதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஆப்ப சோடா போட்டிங்கன்னா இட்லி வந்து அப்படியே அமுங்கி போயிடும். நம்ம போட்டிருக்க அளவும் நம்ம அரைச்ச பக்குவமும் கரெக்டாக இருக்குங்க. நமக்கு வந்து ஆப்பச்சோடா தேவையில்லை. இப்போது மாவெல்லாம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம வந்து இட்லி சுட போகிறோம். இதுக்கு இட்லி பாத்திரத்தில் நம்ம வந்து வேக வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து தண்ணி சேர்க்கணும். தண்ணி எந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள் நீங்களே. இப்போது இந்த அளவுக்கு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இட்லி தட்டை வைக்கணும். கொதிக்காமல் வந்து இட்லி தட்டு வச்சிட்டிங்கன்னா இட்லி ஊற்றையில் அப்படியே அமுங்கி போயிடும். இதெல்லாம் முக்கியமான டிப்ஸுங்க. அப்படியே கரண்டியில் மாவள்ளி இப்படி லூஸாக இப்படி வந்து எடுத்து வச்சோம்னு சொன்னால் தான் இட்லி வந்து நல்லா புசு புசுன்னு வரும். அப்படியே அள்ளி சொருன்னு வந்து அந்த குழியில் ஊற்றிட்டோம்னா இட்லி வந்து அமுங்கி போயிடும். இட்லி தட்டில் இட்லிலாம் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து முக்கியமான ஒரு டிப்ஸுங்க. இட்லி தட்டில் இட்லியை ஊற்றிட்டு கேஸ் வந்து ஃபுல்லில் தான் இருக்கணும். சிம்மில் மறந்துட்டு கூட வச்சிடாதீங்க. இப்போ இட்லி வெந்த பக்கம் எப்படின்னா பாருங்கள், சைடெல்லாம் வந்து நல்லா ஆவி வருது பாருங்கள். இந்த சைடு ஃபுல்லாக ஆவி வந்ததுக்கப்புறம் இட்லி வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. இப்போது நம்ம வந்து மூடி எடுத்துகிட்டு இப்படி இட்லியில் வந்து இப்படி குத்தி பார்ப்போம். ஒரு கத்தியை வச்சு பாருங்கள், க்ளீனாக இருக்குது. இப்போது நமக்கு வந்து நல்ல இட்லி வந்து நல்லா பஞ்சு பஞ்சாக வெந்துருச்சு. இதை வந்து நல்லா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், இட்லி நல்லா பார்க்கவே உங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா கும்மு கும்முன்னு இருக்குது இட்லி. மேலே வந்து கொஞ்சமாக வந்து தண்ணியை தெளித்து விடுங்க. கொஞ்சமாக வந்து தண்ணி ஏன் தெளிக்கிறோன்னு சொன்னாக்கா அப்போ தான் ஈஸியாக அந்த துணியிலேருந்து இட்லி வந்து நல்லா அப்படி கலண்டுக்கிட்டு வரும். அதுக்காக தான் நம்ம வந்து மேலே அப்படி லைட்டாக தண்ணியை தெளித்து விடணும். தெளித்து விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துக்க பாருங்கள், நல்லா ஈஸியாக வருது. அந்த துணியில் ஒட்டாமல் நமக்கு வந்து ஈஸியாக வருதுங்க. அவ்வளோதான், ஈஸியாக நம்ம வந்து இட்லி சுட்டுட்டோம். அடுத்த ஈடு ஒன்று காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஈடு இட்லி வந்து சுட்டுட்டு அடுத்த ஈடு வந்து இட்லி வந்து சுட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து தோசை ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இட்லி சுடுறதுக்கு மாவு வந்து நல்லா திக்காக இருக்கணும். தோசை சுடுறதுக்கு மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். எப்போவும் நம்ம நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரி நீங்கள் வந்து அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதே மாதிரி இப்படி தூக்கி இப்படி ஊற்றையில் டக்கு டக்குன்னு இதே மாதிரி நல்லா விழுகணும் மாவு. அந்தளவுக்கு தோசை மாவு கரைச்சிக்கிட்டு நம்ம வந்து தோசைக்கல்லை வந்து நல்லா சூடு பண்ணணுங்க. ஃபஸ்ட்டு சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சிம்மில் வச்சுக்கணும். இதே மாதிரி நல்ல பரவலாக நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் சேருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தோசை. நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா முறுமுறுன்னு வந்திருக்குது. சட்டுன்னு வெந்துடுதுங்க. பார்க்கையில் உங்களுக்கு தெரியும் தோசை எந்த அளவுக்கு நல்லா முறுமுறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து மிக்சியில் வந்து மாவு அரைச்சி இட்லியும் சுட்டுட்டோம், நல்லா மொறுமொறுன்னு தோசையும் சுட்டுட்டோம். இதே அளவுகளோட இதே பக்குவத்தில் நீங்களும் ஒரு முறை நீங்கள் மிக்சியில் மாவு அரைச்சி சுட்டு பார்த்து எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் வீட்டு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.